தமிழக அரசும் தமிழ்நாட்டில் உள்ள அநேகமாக அனைத்து கட்சிகளும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள், செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் இந்திய அரசு இதுவரை தன்னுடைய போக்கை கொஞ்சமும் மாற்றிக்கொள்ளவில்லை. அதற்கு என்ன காரணம்? இந்திய அரசு கொஞ்சமும் தொலைநோக்கு பார்வையும் இல்லாமலும், அதே நேரத்தில் இதற்கு முன்னால் இருந்த இந்திரா காந்தியின் அரசோ அல்லது ஜவஹர்லால் நேரு அவர்களின் அரசோ இது போன்ற பிரச்சனைகளில் எத்தகைய அணுகுமுறைகளை கையாண்டார்கள் என்பதை கூட எண்ணி பார்க்காமல் அவர்கள் கையாண்ட முறைகளுக்கு எதிரான முறைகளை கையாண்டு இந்திய அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யானை தன்னுடைய தலையில் தானே மண்ணை மாறி போட்டுக்கொள்ளும் என்பது பழமொழி. அதே போல இந்திய அரசின் இந்த அணுகுமுறை என்பது இந்தியாவுக்கே எதிரானதாக இன்றைக்கு முடிந்திருக்கிறது. அவர்கள் என்ன நொண்டி சமாதானம் சொன்னார்கள்? நாம் இலங்கைக்கு உதவி செய்யாவிட்டால் அவர்கள் சீனா பக்கம் போய்விடுவார்கள், ஆகவே நாம் உதவி செய்யத்தான் வேண்டும் என்று முடிவு செய்து ஈழத்தமிழர்களை பலிகடலாக்கி சிங்கள அரசை தாஜா செய்கிற முயற்சியிலே இந்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறது. சரி, அந்த முயற்சியாவது வெற்றி பெற்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு சீனா ஆழமாக இலங்கையில் கால் ஊன்றியாகிவிட்டது. இனி எந்த காலத்திலும் சீனாவின் பிடியிலிருந்து இலங்கை விலக முடியாது. அந்த அளவுக்கு எல்லா வகையிலும் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இராணுவ ரீதியாக சீனாவின் பிடிக்குள் இலங்கை சிக்கியாகிவிட்டது. இந்தியாவின் தெற்கு வாயிலில் ஒரு பெரிய அபாயத்தை இந்திய அரசு தனது தவறான கொள்கையின் விளைவாக கொண்டு வந்து விட்டது. நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது 1962ஆம் ஆண்டில் சீனா ஆக்கிரமிப்பு ஏற்பட்ட போது நேரு அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு முக்கியமான முடிவெடுத்தார். வடக்கே சீனாவும் மேற்கே பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு எதிரான நிலை எடுத்திருக்கும் போது, நாளைக்கு போர் முழுமையானால் வட இந்திய மாநிலங்கள்தான் குறிப்பாக தாக்குதலுக்கு உள்ளாகும். எனவே இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தொழிற்சாலைகள் அத்தனையும் வட இந்திய மாநிலங்களில் அமைக்காதீர்கள், தென் மாநிலங்களில் அமையுங்கள் என்று நேரு உத்தரவு போட்டு, அதற்கிணங்க இன்று வரை தென் மாநிலங்களில் 600க்கும் மேற்பட்ட இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. காரணம் என்ன? தெற்கே இந்து மகாக்கடலில் இலங்கையை தவிர வேறு எந்த நாடும் கிடையாது. இலங்கை இந்தியாவின் பிராந்திய நலன்களுக்கு எதிராக ஒருபோதும் செல்லாது என்ற நம்பிக்கையிலே அது செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிருக்கிறது? இந்தியாவின் தெற்கே சீனா அபாயம் இன்றைக்கு தலை தூக்கி நிற்கிறது. இது யாருடைய தவறால் இது நடந்தது? இமயமலையை தாண்டி வந்து சீனா இந்தியாவை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கையிலிருந்து 20 மைல் தொலைவில் உள்ள தென்னிந்தியாவை உடனடியாக இலங்கையின் மன்னார் கரையிலிருந்தே அவர்களால் தாக்க முடியும். அதை தடுத்து நிறுத்தும் சக்தி இந்திய அரசுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. ஆக இந்திய அரசு இன்றைக்கு ஒரு பெரிய அபாயத்திற்குள் இந்தியாவை கொண்டு வந்து விட்டது. இதே ஒரு சூழ்நிலையை 1983ஆம் ஆண்டில் ஜெயவர்தனா ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தார். இன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் ஜி பார்த்தசாரதியை அனுப்பி
ஜெயவர்தனாவுக்கு அழுத்தம் கொடுத்து தமிழர்கள் பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தும்படி செய்தபோது அவருக்கு கோபம் வந்து வெளிக்காட்ட முடியாமல் அமெரிக்காவுடன் ரகசிய பேச்சு நடத்தி திரிகோணமலையிலே அமெரிக்க கடற்படை தளத்தை கொண்டு வந்து வைப்பதற்கு முயற்சி செய்தார். அதன் மூலம் தன்னை இந்தியாவின் நெருக்குதலிலிருந்து தன்னை நிச்சயமாக காத்துக்கொள்ள முடியும் என்று அவர் நம்பினார். ஆனால் இந்திரா காந்தி அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் எச்சரிக்கை செய்தார். இந்து மாக்கடல் பகுதியில் எந்த அந்நிய வல்லரசாவது இராணுவ தளம் அமைக்க முயற்சி செய்யுமானால் அதை இந்தியா தனக்கு எதிரான செயலாக கருதும், ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார், உறுதியாக சொன்னார். அதன் விளைவு ஜெயவர்தனா பயந்து நடுங்கி நிறுத்திவிட்டார். இன்றைக்கு நாம் உதவி செய்யாவிட்டால் இலங்கை சீனாவிடம் போய்விடும் என்று சொல்பவர்கள் இந்திரா காந்தி அன்றைக்கு பின்பற்றியதை ஏன் இவர்கள் பின்பற்ற தவறிவிட்டார்கள்? இலங்கை இந்தியாவை மீறி செயல்படுமா? இந்திய அரசின் கையாலாகத்தனம் இலங்கையை இந்தியாவுக்கு எதிராக செயல்பட வைத்திருக்கிறது. மதிக்கிறார்களா கொஞ்சமாவது? என்ன சொல்கிறார்கள் டெல்லியில் இருப்பவர்கள்? இன்றைக்கு இலங்கை நமக்கு நட்பு நாடு, ஆகவே அதை கண்டித்து தீர்மானம் போட முடியாது என்று வாதாடுகிறார்கள். எது நட்பு நாடு? 1962ஆம் ஆண்டு சீனா இந்தியாவின் மீது படையெடுத்த போது ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் பெரும்பாலானவை இந்தியாவின் நிலைக்கு ஆதரவு தெரிவித்து சீனாவை கண்டித்தன. ஆனால் இலங்கை அன்றைக்கு என்ன செய்தது? தான் நடுநிலைமை வைப்பதாக சொல்லி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இந்த சுண்டைக்காய் நாடு சமரசம் செய்கிறேன் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே மறுபக்கம் சீனாவின் நிலைக்கு ஆதரவு தெரிவித்த நாடு தானே இலங்கை. 1971 வங்காளதேச போர் மூழ்கிற காலகட்டத்தில் மேற்கு பாகிஸ்தானிலிருந்து இராணுவ விமானங்கள் இந்தியாவின் வான்வெளியிலே பறந்து போய் வங்காளதேச மக்கள் மீது குண்டு வீசுவதை இந்தியா அனுமதிக்கவில்லை. இந்திய வான்வெளிக்கு மேலே எந்த பாகிஸ்தான் இராணுவ விமானமும் பறக்கக்கூடாது என்று இந்தியா தடை போட்டவுடன் இதே இராணுவ விமானங்கள் அரபிக்கடல் வழியாக பறந்து வந்து இலங்கையில் இறங்கி எண்ணெய் நிரப்பிக்கொண்டு வங்காளக்குடல் கடல் வழியாக போய் வங்கதேசத்திலே குண்டு வீசுவதற்கு அனுமதித்த நாடுதானே இலங்கை. இதுவா உங்களுக்கு நட்பு நாடு? அன்றைக்கு ஈழத்தமிழர்களின் தந்தையான செல்வா அவர்கள் சொன்னார்கள், சீனா ஆக்கிரமித்த போது அவர்கள் சொன்னார்கள், சீனாவை எதிர்த்து சீன படைகளை எதிர்த்து ஈழத்தமிழகத்திலிருந்து 10,000 தமிழ் தொண்டர்களை திரட்டி கொண்டு இந்திய சீன எல்லைக்கு செல்வோம், நாங்கள் அறவழியிலே போராடுவோம், எங்கள் மார்புகளை சீன துப்பாக்கிகளுக்கு எதிராக நாங்கள் நிமிர்ந்து காட்டுவோம், இந்தியாவின் எல்லையை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்வோம் என்று சொன்ன ஈழத்தந்தை செல்வா உங்களுக்கு பகைவர். எந்த சீனாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த சிங்களவர்கள் உங்களுக்கு நண்பர்களா? யார் நண்பர்கள் யார் பகைவர்கள் என்று கூட எரிந்து கொள்ள முடியாத புத்திசாலிகள் டெல்லியில் இருக்கிற வரை இந்த தேசம் ஒருபோதும் உருப்படாது என்பதை நான் வருத்தத்துடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இந்திய அரசை பணிய வைக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் ஆபத்து வந்து விடவில்லை. இலங்கை அரசு செய்த காரியத்தின் விளைவாக ஈழத்தமிழர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதைவிட பேருண்மை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே கூடங்குளம் அணு உலை எங்கே இருக்கிறது? தெற்கே இருக்கிறது. அதிலிருந்து 20 கல் தொலைவிலே தான் மன்னார், அங்கே சீனர்கள் இருக்கிறார்.
கூடங்குள அணுகுலை தாக்கப்படுமையானால், அது வெடித்து சிதறுமையானால் அநேகமாக தென் தமிழ்நாடு பூராவும் அழிந்து போகும். இந்த அபாயம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் பிற பகுதி மக்களும் சீனாவினால் தாக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை குறிப்பாக தென் மாநில மக்கள் உணர வேண்டும். அதை உணர வைக்கிற பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களை சார்ந்தது. நாம் அதை செய்தாக வேண்டும். இந்திய அரசின் தவறான கொள்கையின் விளைவாக ஒரு பேரபாயம் தெற்கே உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த அரசை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் இந்தியா பூராவிலும் பரப்பியாக வேண்டும். மற்ற மாநில மக்களுக்கும் இந்த அபாயத்தை சுட்டிக்காட்டி அவர்களை ஒன்று திரட்டி இந்த அரசை வீழ்த்துவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டாக வேண்டும். அதன் மூலம் மட்டுமே இப்போது உள்ள இந்திய அரசை நம்மாலே பதவியிலிருந்து அகற்ற முடியும்.